டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய இந்த காலை பொழுதில் என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கு அரிச்சந்திர புராணத்திலே வருகின்ற ஒரு சொற்ப விஷயங்களை சொல்லி அதனுடைய அறக்கருத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன். நான் அரிச்சந்திர புராணத்திலே விஸ்வாமித்திரனுடைய கோரிக்கை கிணங்க பொருளை கொடுத்து விட்டு அதை அவர் கேட்ட நேரத்தில் கொடுக்க முடியாமல் பொருள் நாட்டில் வறுமை வந்ததனால் அதை தரவில்லை என்று சொல்லி வாய்மை காப்பதை விட்டுவிட்டு வாய்மை தான் காப்பேன் என்று கருதி கொண்டு அந்த பொருளை கொடுப்பதற்காக தன்னுடைய மனைவியை மகனையும் விட்டுவிட்டு தானும் ஒரு சுடலை காக்கின்ற சொல்லை மேற்கொண்ட அரிச்சந்திரன் என்ற செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போது அதுக்கு துன்பத்தின் மேல் துன்பம் வருகின்றது. துன்பம் வருகின்ற போது அப்படித்தான் வரும். பட்டகாலே படும் கெட்டகுடியே கெடும் என்று சொல்லுவார்கள். கெட்டகுடியே கெடுகின்ற காலங்கள் சில பிழைக்கின்ற போது நாங்கள் நல்லது நினைக்கின்றது கூட கெட்டதாக அமையும். அரிச்சந்திரன் விற்ற பிராமணரிடம் சந்திரமதியும் தேவதாசனும் அங்கே வேலை செய்கிறார்கள். வேலை செய்கின்ற போது வளமையாக அவன் தற்பை புல், பிராமணருக்கு தற்பை புல் கிரியைகள் செய்வதற்கு முக்கியமானது. தன் தற்பையை கொய்வதற்காக அடிக்கடி இந்த தேவதாசன் என்று சொல்லப்படுகின்ற அரிச்சந்திரனுடைய மகன் போய் வருவது வழக்கம். ஒரு நாள் அதே போல தேவதாசன் தற்பை புல்லு கொய்வதற்காக புற்களை கொய்வதற்காக ஏரிய மாணவர்கள் ஏரிய பிராமண பையன்களுடன் காட்டுக்கு போகின்றான். விதி எவ்வாறு முடியாது என்று பாருங்கள். தற்பெற்று கொய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு பாம்பு கரணாகம் உண்டு. ஏனியவர்களை துன்புறுத்தவில்லை. ஏனியவர்கள் துன்புறுத்தவில்லை, அவர்கள் மாட்டுப்படவில்லை. இவனுக்கு நேராக காலம் வருகின்ற போது இவனுக்கு கடித்து விடுகிறது. தேவதாசன் அங்கேயே மூச்சியாகி அங்கேயே மரணித்து விடுகின்றான். அங்கே போன அந்த மாணவர்கள் எல்லோரும், அந்த பிராமண பையன்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் ஒன்றும் சித்திக்கவில்லை. அவன் இறந்தே பட்டு விட்டான். ஆகவே அவனை ஒரு குலைக்கொப்புகளாலே மூடிவிட்டு காட்டுக்குள்ளேயே இங்கே அவர்கள் மீண்டு வருகிறார்கள். சந்திரமதி ஒரே ஒரு மகன், கணவன் பிரிந்து அவர் இங்கே போய்விட்டான். இங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள். வேலைக்காரியாக இருந்தாலும் அவனுக்கு மகன் தானே. பார்த்து கொண்டிருக்கிறாள். மாலை ஆகிவிட்டது, இன்னும் மகன் வரவில்லை என்று போனவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அவர்கள் வருகிறார்கள், அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். வந்து அழுது சொல்லுகிறார்கள், இப்படி காட்டுக்குள்ளேயே தேவதாசன் பாம்பினால் கடி உண்டு இறந்து விட்டான் என்ற செய்தியை சொன்னுடன் சந்திரமதி தாங்க முடியாத வேதனை தவித்தாள். தன்னுடைய எசமானாகிய பிராமணரிடம் போய் கேட்கிறாள், எசமானே, என்னுடைய மகன் தற்பை கொய்வதற்காக போன இடத்திலே பாம்பினாலே கடி உண்டு இறந்து விட்டான். ஆகவே அவனை நான் போய் எடுத்து அடக்கம் செய்ய விடும். அவனுக்கு அங்கே யாரும் இல்லை. ஆகவே அவனை நான் போய் பார்த்து வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான். அந்த எசமானுடைய கொடுமைத்தன்மையை அந்த காலத்திலேயே இருப்பது என்பதை காட்டுவதற்காக சொல்லப்படுற கதை எசமான் மறுக்கிறான், விடையிலாது. இப்போது நேரம் மாலை காலம் 4 மணி 5 அப்படித்தான் ஆகிறது. 4 மணி 5 மணி ஆகிறது. நீ பின்னேறத்துக்கான இரவு வேலைக்கான விஷயங்கள் செய்யணும். அரிசியை நினைவு போடணும், முடிப்பதற்கு முயற்சி செய்யணும், நாளை காலைக்கால சாப்பாட்டுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இவ்வளவு வேலை இருக்கிறது. இந்த வேலைகள் முடித்து விட்டு தேவையான இந்த வேலைகளை முடித்து விட்டு போ, அதுக்கு முன்ன போக முடியாது. அவள் அழுது 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 அந்த வேலைகளை முடித்து விட்டு ஒரு ராணி, அயோத்தி ராசாவாகி அரிச்சந்திரனுடைய மனைவி, அந்த வேலைகளை முடித்து விட்டு அவள் இருட்டுக்குள்ளே, அதாவது 7 மணிக்கு பிறகு இருட்டுக்குள்ளே அந்த பிராமண சிறுவர்கள் சொன்ன குறிப்பை வைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறாள். அப்படி போகின்ற போது அவளுக்கு என்ன இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியவில்லை. கடும் இருட்டு, மழை இருட்டு மாதிரி இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே தெரியவில்லை. தெரிகின்ற போது என்ன விதி அதுக்குள்ளேயும் ஒரு உதவி செய்கிறது. என்ன செய்கிறது? மின்னல் மின்னுகிற நேரத்திலே அந்த பாதையை பார்ப்பாளாம். பார்த்துட்டு அது மின்னல் போன பிறகு அப்படி போய் சென்று அங்கே சென்று என்ன செய்கிறாள்? அந்த பிள்ளையை கண்டு எடுத்து அவனை அணைத்து அவனை சுடலைக்கு கொண்டு சென்று இடுகாட்டுக்கு எரிகாட்டுக்கு போய் சுடலைக்கு சென்று எரிப்பதற்கு முயல்கின்றாள். ஆக இந்த கதையிலிருந்து அவள் ஒரு ஒரு ராணியாக இருந்தாலும், ராணியினுடைய புத்திரனாக அரசகுமாரனாக இருந்தாலும், துன்பம் வருகின்ற வேளையில் எல்லாம் வந்து சேரும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல கெட்டார்க்கு எல்லா கெடுதியும் ஒருமிக்கவே வந்திருக்கும். பட்டகாலே வடும் கெட்ட குடியே கெடும் என்பதை போல வந்திருக்கும். அதே போல இங்கே வறுமையிலே வாடுகின்றாள், வேலை செய்கின்றாள் ஒரு ராசகுமாரி. மகன் தற்போதைப்பை இறக்கின்றான். அவளை காப்பாற்றுவதற்கு கூட முனையவில்லை, அதை அடக்கம் செய்வதற்கு கூட பணம் இல்லை. ஆனாலும் அதை எடுத்துக்கொண்டு அவள் சுடலைக்கு போகின்ற விரையான அந்த சம்பவம் மிக சோகமாக
மிக துன்பமாக அரிச்சத புராணத்தில் வரும். இதை வைரமுத்துவனுடைய மயானகாண்டன் நாடகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அழாமலே இருக்க முடியாது. அப்படி துன்பமானது. அந்த துன்பத்தை கூட விதி விளைவிக்கிறது. யாருக்கும் எல்லா மனிதருக்கும் விளைவிக்கும். அரசன் என்று பார்க்காது எல்லோருக்கும் விளைவிக்கும் அது. ஆகவே நாங்கள் எந்த துன்பம் வந்தாலும் இவற்றிலிருந்து மீளுவதற்கு முயற்சியை தவிர எங்களுக்கு வேறு மார்க்கமில்லை என்ற அந்த செய்தியை இந்த செய்தியின் சொல்லுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.